வாரம் முடிஞ்சது, வாரம் ஒரு வாட்டி ஏதோ ஒன்று பேசி வைண்ட் அப் பண்ணி காற்றினிலே ரேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே, ரேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே, கானம் வேறு காற்று வேறாய் ஆனதே இல்லை, இனி நானும் வேறில்லை, இனி நானும் வேறில்லை. இது ரெண்டு காதலர்கள் பாடின மாதிரி இது இல்லை? ரெண்டு ஒரு உணர்வு பெற்று ஒன்றிட்டான் இறைவனோட ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா அவன் யாரும் இல்லை. என்னதான் பிச்சு பிடிங்கி போட்டு இந்த சமூகம் அவனை இழுத்தாலும் சரி, என்ன மாதிரி தில்லாலங்கடி வேலை செஞ்சு அவனை எதனா பண்ணி உள்ள இழுத்துனாலாம் செய்ய முடியாது, அவனால இறங்கவே முடியாது. ஏன்னா அங்கே என்ன ஆயிடுச்சு, இது இனி நானும் வேறில்லை, இனி நானும் வேறில்லை, இனி நானும் வேறில்லை. அந்த ஆணவன்றது எப்போ போவோம்? ஆணவத்தை போக்குறதுக்கு வைராக்கியமாடுறா என்ன வேறு, நம்ம வைராக்கியம் தான் பேச போகிறோம். வைராக்கியம் பேசுறதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும், இல்லைன்னா பேச முடியாது. வைராக்கியம் யாருக்கு வரும்? யார் வைராக்கி? ஒரு விஷயத்தை முடிச்சு அவன் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், நான் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான், நான் என்னிடம் அப்படின்னு சொல்லி சாத்தியமாங்கய்யா. உங்களில் அத்தனை பேரும் நினைச்சதெல்லாம் முடிச்சவங்களா? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு யார் ராசா, நாங்களாம் நினச்சதெல்லாம் முடிச்சுட்டுக்கிறோம்பா. நாங்களாம் நினச்சதை முடிச்சுட்டோம் சொல்ல முடியுமா? யாருன்னா அல்ப சந்தோஷத்துக்காக வேண்டி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சாதிச்சிருக்க முடியும், சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சாதிச்சிருக்க முடியும். ஆனால் நினச்சதெல்லாம் நீ முடிச்சுட்டு நீ நினச்சிங்கன்னா உன்னை விட ஒரு பைத்தியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஏன்னா நினைத்ததெல்லாம் நடப்பது இல்லை. நடக்கிறத நினைக்கிறதுக்கு மனசுக்கு தைரியம் இல்லை. எதுக்குன்னா இல்லை, எது நடக்குமோ அதை நினைக்கிற தைரியம்னா இல்லை, இதுக்கு இல்லை. செத்து போயிடுவோன்னு நினைக்கிறவன் எத்தனை பேர்? ஆனால் அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதை நினச்சவன் எத்தனை பேர்? எஸ் சார் நம்ம செத்து போயிடுவோம் நான் நினச்சிட்டு தான் இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும். யாருன்னா சொல்லுவீங்களே, சாவே மாட்டேன்னு நினச்சிட்டு தான் இருக்கிறோம் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன, நடக்கிறத நினைக்கிற தைரியம் நமக்கு இல்லை. நினைக்கிறத நடக்கிறது அதுதான் கிட்ட. நீ மட்டும் இப்படி இருப்ப, நாங்க மட்டும் உங்களுக்கு என்னடா, யாரு அவரு? நாங்க நடக்கிறத நீ நினைக்க மாட்டியான், நீங்க நினைக்கிறத மட்டும் நாங்க நத்தி காட்டணுமா? பட கண்டு தான் என்ன பண்றாரு உன்னை. சில இடத்துல திருப்பு முனைகளெல்லாம் வச்சு திருப்பி திருப்பி விடுறாரு. நீ ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருக்கிற கட்சி வரைக்கும், அப்போது நினைக்கிறது விடுறது இல்லை. பாத்தீங்க எத்தனை ரவுண்ட் அடி, ஆனால் என்ன பண்ண மாட்டேன்ற, நினைக்கிறத விடுறதே இல்லை. நினைப்பதினால் நடக்கிறது உண்டா? எதனா வைராக்கியம் இப்போ எதுக்கு வேணும்? நினைக்கிறது வைராக்கியமா, நினைக்காம இருப்பது வைராக்கியமா? ஆனா என்ன சொல்லி வச்சுக்கிறான் வைராக்கியம்னா, ஒரு வைராக்கி அவர் ஒரு வைராக்கியசாலி அப்படின்னு சொல்லுவான். யார? சாதனையாளர்களையா? தப்பா போயிடுச்சு. அப்படியே வாழை பூச்சின்னு சுத்தலாம் பாத்துக்கா. தேவைப்பட்ட பாம்பு என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் புதுசாக தானே இருந்தனாக்கா சும்மா அப்படி ஏமாத்தினா அதுக்கு அறிவு கிடையாது, 5 அறிவு இல்லை அதுக்கு. இப்படி பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் இது புரிஞ்சுதானே நம்ம என்ன பண்ணிடலாம் எல்லா பாம்புக்கிட்டையும். இதுதான் விஷயம், வேறு வீடு தான் சுச்சமா. விஷயம் என்ன, இப்படி காமிக்கணும், என்ன பண்ணுக்கோம் அது ஆர்டர் ஒன்னே பார்த்துருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம் அது கையில் வச்சுக்கின்னு நைஸாக பிடிச்சிக்கலாம் பார்த்துக்கோ. இதுதான் தந்திரம். விஷயம் என்ன, அதே தான். சாய்பாபா கூட இப்படி தான் மோந்திரம்லாம் வர வச்சுருவாரு. அவர் இப்படி பண்ணு பாரு, நம்மளும் அந்த பாம்புக்கு மாதிரி இதை பார்த்துன்னே இருப்போம். அவர் இந்த கையிலேருந்து எடுத்து வந்து ஆமாங்க, நம்மளுக்கும் அந்த 5 அறிவு உள்ள பாம்புக்குன்னா பெரிய வித்தியாசம் கிடையவே கிடையாது.
அப்படி இல்லை வச்சுக்கோ, டவல் ஒன்று வச்சுன்னு பாரு, இப்படி வச்சுன்னு பாரு. ஆமா, லிங்கம் வந்தாலும் வந்துடும் போடுறது இல்லை. ஆமாம், அப்படியே பிடிச்சிருந்தோன்னா பக்தர்கள்லாம் ஓடி போய் அப்படியே எடுத்து வருவாங்க. அப்படியே கோப்பை அழகாக இருக்கும் அந்த லிங்கம். இன்னொரு லிங்கம் சார், ஒரு நாளைக்கு ஒன்று தான் சார் வரும். கோழி ஒரு நாளைக்கு முட்டை எத்தனையா போட? இதை போன ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காது. லிங்கம் வருதாமா? எதில் வைராக்கியம் உனக்கு இருக்குதுன்னா உன் நம்பிக்கையில். உன் வைராக்கியம் எதில் இருக்குது? நீ எதுவும் நம்புற, அதை வர அதை வந்து டைட்டாக பிடிச்சினா எதை நம்பிக்கை, அது மேலே நீ வைராக்கியமாக இருப்ப. எப்படி கரெக்டாக வைராக்கியத்துக்கு ஒரு ஆள் சொல்லணும்னா யார் தெரியுமா? வைராக்கியத்துக்கு ஒரு ஆளை சொல்லலாம். அப்படி கிடையாது, கிடையவே கிடையாது. அது இல்லை, அது வைராக்கியம் கிடையாது. அது ரொம்ப தளர்வான மனநிலை. வைராக்கியம் அது வைராக்கியமா? அவங்க சீடன், அவங்க குரு, அவர் தான் வைராக்கியத்துக்கு அடிப்படை. அவர் தான் ஒரு பயங்கர வைராக்கி. வைராக்கியன்னா யாருக்கிட்ட போனா? சாதாரண ராமகிருஷ்ண பரமஹம்சர, ஸ்ரீலஸ்ரீ, அவர் தான் கட்சி வரைக்கும் ஆட்டினே இருந்தார். பெல்ல பொண்டாட்டி கூட உட்கார வச்சு ஆட்டிங்க இருந்தார். இதுதான் வேலை. பொண்டாட்டி வச்சு எப்படி ஆட்டணும்? மேலே ஆட்டணும். பார்த்துக்கலாம் எப்படி ஆட்ட வேண்டியது, எப்படி ஆட்டுறாரு பாருங்க. ஏன்னா வயசு ரொம்ப வித்தியாசம். ஆனால் நமக்குன்னா தெரியுது இல்லை. ஐயோ அங்கே முடியாமல் இங்கே ஆட்டுற நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் ஒரு வைராக்கி பார்த்துக்கிய பொண்டாட்டி கூட என்னவா பார்த்தாரு? ஆலியா போய் அன்னை பராசக்தியாகவே பார்த்தாரு. ஏன்டா பொண்டாட்டியை பாருன்னா அண்ணியை பார்க்குறேன். என்ன கதை இது? இது யாருக்கு புரியாதுன்னா கொஞ்சம் தளர்வாக இருக்கிறவங்க மட்டும்தான் புரியும். வைராக்கிக்கு என்ன பண்ண இது? வைராக்கியம் அப்படின்றது என்னடான்னு கேட்டிங்கன்னா, உங்களை கட்டி போடுற, உங்களை ஒரு வலைக்குள்ளே சிக்க வைக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. எது? ஒரு அம்மாடா. அம்மா யாரு? எந்த அம்மாவோ அம்மா. எப்படி நீ அதனால வைராக்கியமாக இருந்தோம். உள்ள அம்மாவை செத்தாலும் சாகும். உயிர் எதுக்கு? மண்ணுக்கு. உடம்பு மண்ணுக்கு, உயிர் அம்மாவுக்கு. பத்து தமிழ் கட்டு மரம்டா. கடல் எத்தனை வீட்டு எத்தனை குடும்பத்துக்கோ அத்தனை பேரும் வந்துடுவாங்க அரசியலுக்கு. நம்மலாம் கட்டுமரத்துக்கு பாவம் பின்னாடியே போய் நிற்க வேண்டியது தான். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? உன்னுடைய வைராக்கியத்தினால் ஆனது. உன் ஜாதி வெறி உன் வைராக்கியத்தினால் ஆனது. உன் ஜாதி வெறி எங்கேருந்து ஆறுது? உனக்கு என்ன பண்ண, என்ன ஊட்டப்பட்டிருக்குதுன்னா, மனிதனாகிய உனக்கு என்ன சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா, வைராக்கம் ஓனண்டா. என்ன ஆன எதை செய்யறதுக்கு வேணா ஓனா? எண்ணிய அங்குன்றார் பாவம். எண்ணிய அங்கு எய்துவர் மனம் தென்னியராக. கரெக்டா? எண்ணியது எண்ணியாங்கு என்ன தெரிஞ்சவங்க தானே எண்ணியது. நான் தான் முதல்ல ஆரம்பிக்கும் போது வெரி ஸ்டார்டிங் கிளியராக சொன்னேன். என்னத்த நினைக்கணும்? நடக்கிறது நினைக்கணும். அவனுக்கு தான் அது நடக்கும். எண்ணிட்டு நீ பாட்டு பரப்பேன். நான் ஒரு நாளைக்கு திண்ணமாக நினச்சினுக்கிறேன். எண்ணி நான் பரப்பேன்டா. வள்ளுவர் வர சொல்லிட்டாருன்னா என்ன? எண்ணியாங்க எய்து வெல்ல பறக்கலாம்டாப்பா. எப்போ மனசு திண்ணி ஆயிடுச்சு பந்துன்னு பரப்ப சொல்லியா? அப்புறமா அந்த திருக்குறள் என்ன அர்த்தம்? இப்போ ஏன்னா நீங்கள் பச்சிங்கன்னு கேட்குறேன் நான். அதை அது யாருக்கு சொன்னது? ஒரு நல்ல மனிதனுக்கு, நேர்மையான சிந்தனையாளனுக்கு, ஒழுக்கமாக இருக்கிறவனுக்கு, சரியாக புரிஞ்சுக்கணுக்கு சொன்னது. நீ என்ன அர்த்தம் எடுத்துன்னு வந்துட்ட? பிட் வச்சுன்னு வந்துட்ட. அங்கே ஒரு பெரிய பொந்து இருந்தது, அதில் அவர் ஏதோ விட்டாரு, அது மட்டும் பிட் வச்சுன்னு வந்துடுது. முன்னாடி பின்னாடிலாம் என்னென்னவோ வந்துருக்கும். பாம்பு பொத்தாக இருக்கலாம், வேறு எதனா பொந்தாக இருக்கலாம், அவர் கையை விட்டுருக்கலாம். ஆனால் என்னவோ பொந்தில் விட்டாருன்னு மட்டும் பஸ்ட்டு வந்துடுது. அர்த்தம் என்ன போடும்? அசிங்கமாக போயிடும். அப்போ என்ன பண்ணா? சரி வாதிர் பாடினத்தினே இருந்தாராம். சார் அந்த பொண்ணு பின்னாடி போய் மூத்திரம் மேய்ஞ்சுதுன்ட்டுக்கிறாரு. நேற்று பாடினச்சிட்டாரு, பில் வச்சிட்டாங்கன்ட்டு. மறுநாள் வந்து கேட்குறாங்க, எங்கே சார்? சார் அந்த பொண்ணு மூத்திரம் மேய்ஞ்சுதாங்க.
அர்த்தம் அசிங்கமாக போயில்ல, சி கேவலமா இல்லை இது. வைராக்கியம் என்ன? எதியா உன் வைராக்கியம்? எதுக்கியா கொஞ்சம் கூட தளர்வு இல்லாமல் இருக்கிற? சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? பட்னியாக இருப்பேன், பார்த்துருவேன். அந்த நினைக்கிறேன் உன்னை நான் பட்னியாகவே இருக்க சொல்லியே. பசி எடுக்குது உனக்கு, நான் பசியாக குத்துனுக்கிறேன், நீ பண்ணு பட்னியாகிறிய. பாப்பானா பார்க்க மாட்டேண்ணா. நல்லா சாப்பிட்டேன்னா உனக்கு கடவுள் தெரியும், பட்னியாக இருந்தானே என்ன தெரியும்? ஆனால் நீ நல்லா சாப்பிட்டேன்னா வேற தெரியும், சாப்பிடாம பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். உனக்கு என்ன தெரியாது? சரிய போதை ஒன்று வந்துடும். சாப்பிடாம இருக்கிற இல்லை, அதனால உனக்கு என்ன ஆகிடும்? ஒரு மாதிரி மயக்கம் வந்தவொடனே அதில் யாருன்னா வருவா? யாரு? அவள் வருவாளா? யாருன்னா ஒருத்தர் வந்துடுவாங்க பார்த்தீங்களா? நீ காளியை கும்பிட்டுன்னுக்கிற வைராக்கி. என்ன பண்ணுற நீ? ஒரு வைராக்கி. ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், காளி நீலி சூலி வாடி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சாப்பிடக்கூடாது பார்த்துக்க. 10 நாள் 20 நாள் எத்தனை முறையா? லட்சம் முறை. ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி, காளி நீலி வாடி சொல்லி அதை வந்துருவா தான் பார்த்துக்க. மகனே அப்படின்னு வந்து நின்றுவா பார்த்துக்க. பல்லுங்குள்ள எடுப்பா, முடியெல்லாம் வீழ்ச்சி போட்டு அம்மனமாக வந்து நிற்பா. நான் கேட்டேன் என்னங்க அப்படின்னா, ஆமாயா அம்மனமாக வந்து நிற்பா, நீ ஆம்பளையா இருக்கக்கூடாது. ஐயோ இந்த மாதிரி காளி கிளி வந்து நம்மளுடைய வந்து நின்று திடீர்னு நம்மள ஆம்பளை ஆகிட்டோம்னாக்கா அவன் என்ன நம்ம சாப்பிட விட்டு நமக்கு எதுக்கு அந்த தொந்தரவு? இல்லை புள்ள பிறக்காத வயசில் மந்திரவாதி ஆகிடணுன்ட்டு கற்றுக்கு போனா வைராக்கம் எப்படி இருக்கணுமா? எத்தனை முறை சொன்னமா மந்திரத்தை? சொன்னேன்டா வந்துருவா பார்த்துக்கிய. காளி உபாசகா, காளி உபாசகர், ஆஞ்சநேய உபாசகர் பார்த்துக்கிறீங்களா? இவங்களாம் யார்? இவங்கெல்லாம் வைராக்கியத்தினால யாரை பார்த்துட்டாங்க? அந்த ஆஞ்சநேயர் சேர்த்து மண்ணோட மண்ணாயிட்டு இருப்பாரு. இவருக்கு வந்து இன்னொரு ஆஞ்சநேயர் புதுசாக வந்துக்கிறாரு இவருக்குன்ட்டு. அவங்க வாழ்ந்த காத்தியே செத்து போயிட்டு இருப்பாரா இல்லையா? ராமரே செத்து போயிட்டாரு, கிருஷ்ணனே அம்பு விட்டு சாவச்சிட்டுக்கிறானுங்க காலை ஆட்டிக்கின்னு. கரெக்டாக இல்லையா? தெரியுமா இல்லையா அந்த கதை? இதெல்லாம் படிக்கல போலுது அவர். யார் இந்த உபாசகருங்கெல்லாம்? கிருஷ்ணனே சாவச்சிட்டானுங்க, ராமரை சாவச்சிட்டானுங்கன்னா அங்கே இருந்த குரங்குகளுக்கெல்லாம் என்ன வேலை? என்ன இருக்கும்? ஆமாம், நீ ஆஞ்சநேயர் உபாசகர்ன்றீங்க, என்ன கதை இது? ஓ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமர் ஒன்றுக்கு உதவாது வராப்பா? இல்லை விஷயம் எனக்கு இப்போ கரெக்டாக தெரியணும். ராமர் வந்து இப்போ 8 பீஸு இல்லைப்பா, எனக்கு தெரியாது, தெரியலையே. கதையை கரெக்டாக சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் ராமரை வச்சு தான் ராமாயணமே எழுதி வச்சுக்கிறோம். சிரஞ்சீவி ஏன் விட்டு விட்டோம்? சிரஞ்சீவி ஆயனம் தானே எழுதியிருக்கணும். சொல்லுங்க, அது தப்பா இது தப்பா? அது இவங்க சொல்றது தான் தப்பா? இல்லை நான் தான் தப்பா போடுறீங்க? நான் கரெக்டாக சொல்லுவேன். வைராக்கியம் என்ன பண்ணுது ஒரு மனிதனை? ஆன மாதிரியே என்ன ஆயிடும்? அம்மன் மாதிரி வந்து நிற்கும். கேள் மகனே என்ன இது கேட்குற வரக்கூடிய ரொம்ப தம்பி பிரசன்னாவுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். இல்லை சார் எனக்கு வேணாம், இப்போ படிச்சு இன்னும் வேலைக்கே போகிறேன், நான் இப்போ தான் படிச்சுக்கிறேன், பரவாயில்ல. அப்போ நான் அபிஷேக் ஐயோ நான் அவனோட சில பையன் சார், ஏன்னா அது கூட தெரியாது இவருக்கு. அப்படியே ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 டைமென்ஷன் எப்படி தருவாங்க? அந்த திரும்பி தருவாங்க. நீ என்ன படம் பார்த்தாலும் அப்படிலாம் பார்க்க முடியாது. அவ்வளோ விசேஷமான காட்சி. சாதாரணமாக ஒரு ஓவியம் இருக்கிறாங்க, அவரோட சிறந்தவராக இருக்கிறாங்க. கண்ணூர் இளைஞர் அவர் யார்? அவர் கண்ணூர். இந்த ஒரு காட்சியை பார்த்தாருன்னா மக்களை போய் கழிந்து அப்படியே ஒரு பேர் போட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு? படம் ஆயிடுச்சு. அவரால் என்ன பண்ண முடியுது? திரும்ப அந்த காட்சியை எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். எப்படி கேமரா உறிஞ்சி திருப்பி கற்க முடியுமோ அந்த மாதிரி அவருடைய மூளைக்கு என்ன பண்ணுது? ஒரு விஷயத்தை உள்வாங்கி வெளியே வரல எடுக்க முடியுது மட்டும் கிடையாது, கிடைக்குது. அதனால பலனும் கிடைக்கும். ஏன் வரைகிறாரு போகுது இந்த சாமியார் கூட்டம்? இந்த சாமியார் கூட்டம் வைராக்கியத்தினால என்ன அடிச்சுட்டாங்க? ஆனால் அந்த பைத்தியத்தை நம்பி நிறைய பைத்தியம் போயிருந்தாங்க. எந்த பைத்தியத்தை நம்பி?
இந்த உபாசகர் இந்த உபாசகர்லாம் அவர் என்ன பண்ணுவார் தெரியுன்னா, கூப்பிட்டு வச்சு எங்கேயும் எடுத்து என்ன பண்ணுவார், அர்ச்சனைலாம் பண்ணி உங்களுக்கு எதனா போயிடும். ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன், சைக்காட்ரிஸ்டோட அவர் யாரும் மேல் தான். ஏன் ஃபீஸ் கம்மி, உனக்கு பர்மனெண்ட்டாக வர வைக்க மாட்டார் பாருங்க. ஆனால் சைக்காட்ரிஸ்ட்டு போனால் என்ன பண்ணுவாங்க, லைஃப் டைம் டிக்குப்பா 100 பேரை பேஷண்ட்டை பிடிச்சிட்டோம்னா ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எவ்வளோ வந்துடும் மாதம்? 1 லட்ச ரூபா கூட சம்பாதினா நம்ம டாக்டர் வந்து பிரயோஜனம் உண்டா? அதனால என்ன பண்ணுவார், வாப்பா வாப்பா லிஸ்ட்டில் இல்லை 99 பேர் இருக்கிறாங்க, 99 போனேன்னா என்ன பண்ணுவார், ஒரு டிக்கெட் பேர் இதுதான். நீ அதை விட இது மேலே. ஆனால் இங்கே வைராக்கியம் நம்ம பேசும்போது நம்ம இதை புரிஞ்சுக்கணும். எதை மனம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வைராக்கிய பண்பை உண்டு பண்ணுறாங்க. எப்படி இருக்கணும், வைராக்கியமாக ரொம்ப தளர்வாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கக்கூடாது. பட் வைராக்கியமாக இருந்தால் ஆகிடும் கணப்பிடிச்சவன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கிங்களா, கண்ணுங்கெல்லாம் இருக்கும் உள்ளே போயிடும், கண்ணு உள்ளே போயிடும். நீங்கள் போய் பார்க்கலாம், ஜக்கி வச்சு ஒரு வைராக்கி வாழ்க்கையில் ஒரு 600 வருஷத்தில் நம்ம சாமியை கும்பிடணும் அப்படின்ற ஒரு இதில் கங்கணம் கட்டி திரியணும். அந்தாலே என்னவா இன்னவரை சாமியாக கும்பிடணும் அவரை. நமக்கு அப்புறமா எங்கே பார்த்தா நம்ம சிலையை வச்சுக்கணும். ஏன்னா அது ஆதி சிவன் யாரு, ஆதி யோகி. இவர் பாதி யோகி. அவர் யாரு, அதனால தான் அவர் கட்சினெல்லாம் பண்ணுகிறாரு. ஏன் நான் கற்றுக் கொடுக்குறாரு உனக்கு, பின்னாடி நீ எனக்கு என்ன பண்ண, நீ அதே மாதிரி பண்ணண்டா உனக்கு புரியல. ஆனால் எனக்கு புரியுது, நான் என்ன பண்ணுவேன் இப்போ சொல்லித்தானே. ஒரு நாள் யூடியூப் பார்க்குறவங்க இதுனா ஆகிடும், ஏய் இந்த ஆள் அப்பவே சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த இல்லை. இன்கேஸ் ஒரு 600 வருஷத்துக்கு அப்புறமா அவர் அப்படி கும்பிட்டா கூட நம்ம இப்போ வீடியோ என்ன இருக்காங்க, வைராக்கியம் போய் பாருப்பா தெளிவாக சொல்லிடுறாரு. நம்மளே சொல்லுவாங்களா இல்லையா, என்ன சொன்னார் அவர், ஆதி யோகியாம் பார்த்துக்க. ஏன்டா ஒரு பொம்மை இப்போ ஆதி யோகி ஆச்சு இல்லை, மீசெல்லாம் மழுக்க வச்சுட்டு ப்ளூ கலரில் வச்சுன்னு பாம்பு வர முடியல போய் சொல்லி வச்சுக்கிறான். பாம்பு நான் ஏற்கலிப்பா இது முடி வச்ச உடனே அந்த பாம்பு வந்து கரெக்டாக சுற்றி வந்து பணைய நின்றுக்குது. என்னடா இது ஆதி யோகி, என்ன ஒரு 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 மனசுக்கு பொருளாத ஒரு விஷயமா உங்களுக்கு புரியவே இல்லையா? பாம்பு மாதிரி ஏற்கலி இப்போ ஒரு பண்ணி கொடுத்துட்டானா முதல்ல வரோம். நாங்கள் ஈஸ்டாவில் போய் வந்துக்கிறோங்க, நாங்கள் சிலி நாங்கள் ஒன்றுத்துக்கு உதவு தெரியலன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், வேலை நீட்டுவீங்க. பொதுவாக வேலை இப்படி நீட்டா வேற அர்த்தம், இப்படி நீட்டா என்ன அர்த்தம், சிலேவியா. நாங்களாம் யாரு இப்படி காமிச்சிருந்தோம். எங்க போய் வந்துக்கிறீங்க, இதெல்லாம் வைராக்கியம். நான் வந்து அடைஞ்சே தீர்வேன் வைராக்கியத்தை. நீ இருக்கிறதுனால உன்னை என்ன பண்ணுங்கிறேன், எல்லாரும் ஏமாத்தியே தீர்வேன் ஒருத்தவங்க கூட உங்களாயிட்டான். நீ என்ன பண்ணியே ஆவேன், நான் பணக்காரனாவே ஆயிடுவேன்னு நீ நினைக்கிற. எல்லாரும் என்ன பண்றான், உடனே பாப்பா பணக்காரனாவது எப்படி இந்த வைராக்கியங்கள்லாம் எங்க போயிட்டு இருப்பாங்க. உன் வைராக்கியம் புத்தி தான் உன் தோல்விகளுக்கெல்லாம் காரணம். உன் அற்றமற்ற அத்தனை அசிங்கமான செயல்களுக்கும் காரணம் என்னடான்னு கேட்டா, நீ வைராக்கியமா இருக்கிற பத்தியா, அதுதான் நல்ல விஷயமே உனக்கு தெரியாது பார்த்தியா. கண்ணில் வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன்றது ஒரு வைராக்கியம் தான். வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் அப்படின்றது ஒரு வைராக்கியம் தான். அதோட அழகான பேசலாம் தெரியாது இருக்குமா இருக்காதா, அதை விட அழகான ஒன்று இருக்குமா இருக்காதா? ஆப்ஷனே இல்லை. யாரா இந்த ஆப்ஷன் இல்லாம இந்த வைராக்கியம் என்ன பண்ணுறோம்னா ஆப்ஷன். ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஆள் வராங்கப்பா அப்படின்ட்டா என்ன கலர் ட்ரெஸ் போட்டுறாங்க எல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அதோட விசேஷமாக உங்களுக்கு கோடி ரூபாய் தரத்துக்கு முன்னது வந்து கூடுவாங்க, தம்பி அண்ணாச்சி வாயா. ஏன் கர்மமே கண்ணாயினார் வைராக்கியத்தினால. என்னெல்லாம் லாஸ் கேட்டா ஒட்டுமொத்த வாழ்க்கை நீ என்ன ஆகிட்டேன்னு கேட்டா மிஷின் மாதிரி ஆகிட்டேன். வைராக்கியம் என்ன பண்ணிடும், உன்னை ஒன்றுத்துக்கும் அதோதமாக ஆகிடும். அப்படியே அது மாதிரிலாம் நீ என்ன ஆகிடக்கூடாதுன்னா வெறித்தனமாக இருக்கக்கூடாது. அது நல்லது இல்லை. வைராக்கியம் என்ன இல்லை, நல்லது இல்லை. நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரை குடிக்கவே மாட்டேன்னு வைராக்கியத்தில் விட்டுடலாம். ஆனால் உள்ள புண்ணு வந்துட்டு இருக்கும், மனசு உள்ள நோடி புண்ணு குடிக்கணும்பா, குடிக்க மாட்டேன், குடிக்கணும்பா, குடிக்க மாட்டேன். சண்டை போட்டுதான் அவர் பேர் என்ன கரெக்டா இல்லையா? இந்த வைராக்கியம் எல்லாம் மனிதரு அவ என்ன திட்டா அவளை நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கவே மாட்டேன். வைராக்கி உள்ள நோண்டினே இருக்கும். அவனுக்கு நல்லதா இருப்பாள
ஒரு காலம் ஒரு நல்லதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? பக்கம் என்னத்தான் போகணுமா, இதே போய் அரைச்சிக்கிச்சு பண்ணி ஆமாம் தான் நல்லது தான். சரி வைராக்கியத்தை விட்டால் தான் இது என்ன பண்ண முடியும்? கட்சி வரைக்கும் வைராக்கியத்தோட இது நான் என்ன ஆடுவேன்? தம்பி வேஸ்ட்டாக போயிட்டு இருப்பேன். வைராக்கியம் என்ன பண்ணுறான்? அந்த அக்காவுக்கு அப்படித்தான் பார்த்துக்க. நான் விட்டு கொடுக்க மாட்டியா, அவன் தான் வந்து பேசணும். 2 பேரும் கட்சி வரைக்கும் எப்படி தான் இருப்பாங்க. 3வது ஒரு ஆள் சந்தோஷமா வாழ்ந்து நிற்பான். யாரு? கருப்பா ஒரு சட்டை போட்டுன்னு என்ன தருது, வெள்ளைய உள்ள ஒரு சட்டை, கருப்பா மேல ஒரு கோட்டு போட்டு என்ன பண்ணுவான்? நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பான் பாத்துக்க. அவரால் சம்பாதிக்க. ஆனா உண்மையான மனுஷங்கிட்ட போய் வைராக்கியத்தை இருக்குமான்னு கேட்டா சொல்லுவான், விசிலடி உன் வைராக்கியத்தை. ரொம்ப தளர்வாரு. எப்படி ரொம்ப தளர்வாரு. ரொம்ப ரொம்ப அப்படியே எவ்வளவு தூரம் வளைய முடியுமோ அவ்வளவு தூரம் வளைஞ்சு ஒரு நாணல்கள் தான் வாழ்ந்துன்னு இருக்குதுங்க. பெரிய மரங்கள்லாம் வெட்டப்பட்டு மரம் சாய்ந்து போனா என்ன எல்லாம் நிலையாகலாம். மரத்துக்குள்ள ஒரே மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? உன் மனம் உன்னை தோல்விக்கு எத்துன்னு போறதுக்கு நீ என்ன ஆயிடணும்? வைராக்கியம் ஆயிடணும். உனக்கு மிகப்பெரிய தோல்வி உனக்கு வேணுமா? என்ன பண்றேன்? வைராக்கியமா கட்டாயம் தோற்று. ஏன்னா வாழ்க்கை எவ்வளவு உண்டு? ஒரு 100க்குள்ள தான். வெரி சிம்பிள். அது எவ்வளோ நேரத்துக்கு ஓடி போயிருக்கா? எத்தனை காலண்டர் வாங்கினா போதா? 100 காலண்டர் தான். 12 பேப்பர் இருக்குதுன்னா எவ்வளோதான்? 12 பேப்பர் ஒரு மாதத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேப்பர் கணக்கு ஆகுது? 100 வருஷத்துக்கு 1200. அவ்வளோதான். 1200 பேப்பர் கீச்சனா என்ன ஆயிடும்? உன் ஆர்டர் முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி நீ ஒரு 30 வயசு கீஸ்ட் இருப்ப. கீஸ்டே இல்லையா? மீதி வித்து வைராக்கியத்தில் கீஸ்ட் என்ன ஆயிடுவேன்? இன்னும் இல்லாமல் போயிடுவேன். வைராக்கியம்ன்றது நம்பிக்கையும், நம்பிக்கைக்கு அடித்தளமாக இருக்கிறது வைராக்கியம் தான். ஒரு மனிதன் தோக்கிறதுக்கு 2 இடம். 1 விஷயம், நீ நம்பணும், தோற்று போயிடுவேன். 2வது வைராக்கியமாக இருக்கணும், கட்டாயம் தோற்று போயிடுவேன். நம்மனா கூட கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைராக்கியமாக இருந்தேன்னா ஒன்றுக்கும் கூட போயிடுவேன். ஏன்னா நம்புறதுல வந்து உன் புத்திசாலித்தனத்தை சரியாக கூட நம்பிடுவேன். கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வைராக்கி சொல்கிறது தான்டா சரி, அம்பா நான் சொல்கிறது தான்பா சரி, பேப்பரில் போட்டு பார்த்து தான்ப்பா வந்து சொல்கிறேன். 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? ஏன் நானு எங்கள் பரம்பரியமாக நாங்கள் அந்த கட்சியில் தான் இருக்கிறோம். யார் கட்சியில்? புதுசாக பரம்பரியமாக அவன் சம்பாதிச்சுனாங்கிறான். நீ வைராக்கியத்தை தந்துட்டேன்னா என்ன பண்ற? கொஞ்சம் புத்திசாலித்தனம் வந்து என்ன பண்ணுவேன்? மதம் மாறிடுவேன். வைராக்கியம் இல்லைன்னா என்ன ஆயிடுவேன்? மதம் மாறிடுவேன். ரொம்ப தளர்வா எல்லாருக்கும் கையை கொடுத்துருவேன். எல்லாருக்கும் சந்தோஷமா பேசிடுவேன். எங்க ஒன்றா டீ காஃபியை குடிச்சிடுவேன். எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்டுருவேன். சந்தோஷமா போடுவேன்ல. பார்த்தான் இவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடாதுடா. என்ன செய்யுது? என்ன பண்ணலாம்? இன்னும் வைராக்கியம் இருக்கணும். நம்மளாம் யாரு? நம்மளாம் இந்துக்கள்ப்பா. விஷயம் தெரியாது அவங்களுக்கு. நம்மளாம் யாரு? ஆனா நமக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா போய் நாயகர் பண்ண கட்டினேன். நம்மளாம் இந்துக்கள் சொன்னேன். இந்துக்கள் தான் நாயகர் பண்ண கட்டிக்கூடாது இல்லை. முடிவு பண்ண யார் தான் கட்டிக்கிறது? நம்ம ஜாதியிலே பொண்ணு கட்டிக்கணும். ஆனா நம்மளாம் இந்துக்கள். நம்மளாம் யாரு? உள்ள போன என்னத்த சொல்லிட்டு என்னத்த சொல்லி இந்த வைராக்கியம் என்ன பண்ணுது? நம்மள படிக்க வைராக்கியமா இருக்கணும். பார்த்துக்க கேள்வியான கூட கிளம்பணும். எதுல ஜாதி பட்டியல வைராக்கியமா இருந்தா இருக்கணும். முதிர்கண்ணிகள்லாம் எங்கத்துல உருவானான்னு கேட்டா இந்த வைராக்கியம் தான் பண்ணி அமைச்சது. வைராக்கியத்தோட பை ப்ராடக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா முதிர்கண்ணிகள். வேலைக்கு ஆகாத பிள்ளைங்க. 30 வயசு ஆயிடுச்சு சார், ஒன்றும் கல்யாணம் ஆகல. 35 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகாதுங்க. வைராக்கியமா இருக்குது தான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம அதுல ரொம்ப கட்டக்கிறோம். பாத்தீங்க எதுல? வைராக்கியத்துல. எப்ப வைராக்கியமே இல்லாம இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? வைராக்கியமே இருக்கக்கூடாதுன்றது வைராக்கியமா இருக்குது. முட்டாளாவே இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம எப்போ முட்டாளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே.
சுற்றி சந்தர்ப்பங்கள் நம்ம எப்போ தான் என்ன தான் பண்ணி நிற்கும். இப்போ வெறியோடு இருந்தானா என்ன ஆகிடும், ஈஸியாக தட்டுருவாங்க. நீங்கள் பந்து ஆடுறீங்க, இல்லை ஒரு கையை ஊனி உட்காந்துக்கிறீங்க, ஸ்ட்ராங்காக கை ஊனி இருந்தால் என்ன ஆகும், அதை தட்டினா நீ ரொம்ப தலைவாசமாக கை வச்சுக்கிற தட்டினா என்ன ஆகும், கை மட்டும் தான் போகும். கை மட்டும் போனோம்னாக்கா நீ என்னவா இருந்தில்ல, வைராக்கியமாக இல்லை. ஆனால் எப்படி உட்காந்துன்னா எப்படி உட்காந்துக்கிற அவுட்டுண்ணா இல்லை உங்களுக்கு வேறு இல்லையா. நீ பாட்டு வைராக்கி நாட்டில் கண்ணு வச்சு படிச்சுப்பார், பறிச்சு மொத்தமாக பச்சிருத்துறேன் பச்சை காலைல பைத்தியம் பச்சு போயிட்டு வேப்பரேத்தினா 10 தெரியும், ஒரு கொஸ்டின் தான் ஆனால் 10 தெரியும், 20 ஆன்சர் வரும். என்ன எழுதுவேன் கொஞ்சம் தளர்வாந்தியான எப்படி இட்டு வரலாம், பயங்கரமான வைராக்கி. அப்படி ஜிம்முள்ள போய் வெளியே வந்தேன்னா அப்படி ஆகிடும்டா, காலிலேருந்து சாந்தி வைக்கணும் நரம்பு தச்சு வந்துடும். வைராக்கி என்ன பண்ணுறோம் உன்னை பாருங்க, எங்கேயுமே வைராக்கியம் ஒன்னா தான் வைக்கணும். வைராக்கியம் வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட்றதே இல்லடி, யாரு இந்த அக்கா என்ன வந்தாலும் சரி, என்ன யாருமே கல்யாணம் சரி, விருந்து வந்தாலும் சரி, தண்டசுவர் தான் இல்லை. வெள்ளிக்கிழமை என்ன சாப்பிட்றது இல்லைதாங்க, வெள்ளிக்கிழமை பச்சை தண்ணி கூட என் பல்ல படாது, உதட்ட மட்டும் போடக்கூடாது, பல்ல படாது. பச்சை தண்ணி கூட எங்க படாது, பல்ல படாது. அதெல்லாம் குளுக்கோஸ் ஊற்றுவாங்க, பச்சை தண்ணி பல்ல படாது. சில்லுன்னு ஒரு தண்ணி எங்க போயிட்டு இருக்கான். வைராக்கி என்ன பண்ணிடும் உங்களை, படுக்க வச்சிடும். பிளாட்டு வீட்டுக்கார் செத்தனாலு, எங்க அண்ணன் செத்தனாலு, எனக்கு அது இதுக்கெல்லாம் எவன் முட்டாள் தான் என்ன பண்ணிருப்பான். வைராக்கியத்தை நீங்க தொடர்ந்து வைராக்கியத்தோட இருக்கிறதுக்குன்னா உங்களுக்கு அறிவாளியில் வைராக்கியமா இருக்க முடியாது. அறிவாளி என்ன பண்ணிடுவான், ஒரு வரப்புல 2 பேரும் போறான், ஒரு வைராக்கியமானவன் இறங்குவான், விட்டு கொடுப்பான். என்ன பண்ணுவாரு, இறங்கல என்ன பண்ணுவாரு, அவரு ஒன்னு இறங்குவார், என்ன பண்ணுவாருன்னா வைராக்கியமா எத்தனை நாளையா வைராக்கியம் தளர வரைக்கும் எதிர வந்தோன்னா வைராக்கியம். உன் வைராக்கியம் பெருசா, என் வைராக்கியம் பெருசா பார்த்துலண்டி, 2 பேரும் என்ன பண்ணுங்க. ஆனா நம்ம போறோம்னு வச்சுக்க, நம்ம வைராக்கியமே கிடையாது, தம்பி இருப்பா, நாங்க என்ன பண்றோம், லூசு போய் வர நம்ம என்ன பண்றது, கிறுக்கு போய் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். நம்ம எருமை மாதிரி பாத்தீங்க, நமக்கு என்ன இல்லை, சூடு சோதனை கிடையாது, வைராக்கியமே கிடையாது. பாத்தீங்க இப்படி இறங்கி போயிடலாம். ஆனா ஒருத்தன் அதை பார்த்துட்டு ஒன்னத்தை கதை சொல்லிட்டு போனான், முட்டாளுக்கும் ஏக்கு பாத ஒரே வழிதான், முட்டாளுக்கு என்னதான் ஒரே வழிதான். நீ ஏன் நானா பார்த்தலண்டி நின்றுவானுங்க. முட்டாளுக்கு அறிவாளிக்கும் அறிவாளி என்ன பண்றான், 2 பேரும் அறிவாளி என்ன பண்ணுவானுங்க, 3ஆவது கூட போலாம். பாத்தீங்க 2 வைராக்கியம் மோத விட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், யாரு யாகவா முனிவரும் 2 வைராக்கிங்க, இவன் பிடிச்சதான் இவனுக்கு சரி, அவன் பிடிச்சி தடை முயலுக்கு 3 காலம் 2 பேரும் சொல்லி திங்கிறே. நீங்க பிடிச்ச 2 மொண்டி முயல்றா, நீங்க பிடிச்ச முயல்னா முயல் மொண்டி முயல், ஒரு கால் இல்லாத முயல் பிடிச்சி விட்டு 3 காலம் பேச்சு கரெக்டு தான் நீங்க பிடிச்சிக்கிறது. ஆனா 4 கால் தானே ஒரிஜினல் முயலுக்கு, நீங்க பிடிச்சிக்கிற முயல் என்ன உங்களுக்கு என்ன முயல், மொண்டி முயலை பிடிச்சிட்டு விட்டு முயலுக்கு 3 காலம் சொல்லிருக்கா என்ன உனக்கு. உன் முட்டாள்தனத்தை அறிவாளி அப்படின்னு நீ உனக்கு நீயே நம்புறது, மற்றவங்க நம்ப வைக்கிறதுக்கு தான் வைராக்கியம்னா என்ன ஆயிடுவேன், அறிவாளி ஆயிடுவேன். வைராக்கியம் என்ன ஆயிடுவே, நீ என்னதான் சொல்றாரு பார்ப்போமே. யார் சொன்னாலும் என்ன பண்ணலாம், வைராக்கியம் என்ன கறி சாப்பிடுவான், அவன் சாப்பிட மாட்டான், அவனெல்லாம் நான் கேட்க மாட்டேன். வைராக்கியமா இருக்கு நம்ம விஷயம் என்ன போய் அவர் செய்யறோம் காதில் யார் தடை போட்டு வச்சுனாரு. அதனால முட்டாளுக்கு வைராக்கியம் ரொம்ப அவசியம். ஏன்னா அவன் என்ன ஆகக்கூடாது, நம்ம விஷயம் எல்லாருக்கும் போகக்கூடாது. கடவுள் பண்ணி வச்சுக்கிறான் யாருக்கு வைராக்கியத்தை, முட்டாள்களுக்கு தான் வைராக்கியன்ற ஒரு பண்பு வச்சுக்கிறான். ஜெயிக்கிறவன் எப்படி இருப்பான், அவன் தான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில். இப்பேற்பட்ட வைராக்கியம் உனக்கு தேவையா, இவ்வளோ கேடு கட்ட, இவ்வளோ மட்டமான, இவ்வளோ அசிங்கமான ஒரு வைராக்கியம் உனக்கு வானா இல்லை தானே, வேணுமா வானாவா, ஏன் வானா.
இன்னைக்கு 4 வித்தை, நாளைக்கு 10 விற்கலாம். இன்னைக்கு 2 வித்தை, நாளைக்கு 8 விற்கலாம். இன்னைக்கு 5 வித்து தான் போய் தூங்க மாட்டேன். நாளைக்கு என்ன ஆகும் நிலைமை? மணல்னா என்ன? அதுவும் போச்சு. உள்ளதும் போச்சுடா நொலகண்ணா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா அடிக்கும். நல்ல கண்ணை நொல்ல கண்ணை ஏன் மாற்றிக்கல? வைராக்கிய பண்பு. வைராக்கிய பண்புன்னா ஆயிடுச்சு. வெற்றி பெறுன்ற வேகத்தில் நீங்கள் பாட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்துட்டேன். யாரு அந்த 5 பேர்? பொண்டாட்டி வந்து கூட அறிவு வரல. எப்படா ஜெயிச்சானுங்கன்னு கேட்டா, எப்போ ஜெயிச்சானுங்க? கட்சியா வைராக்கியெல்லாம் திறந்து எல்லாரும் எல்லாமும் பெறணும். நம்ம இது மாதிரிலாம் அந்த நியாயம் இல்லை. நம்ம பண்ணு தர்மமாக இருக்கிற பேரில் இப்படி ஊரை சுற்றி இருந்தால் வேலைக்கு ஆக மாட்டோம். ஒரு முறை தான் ஊரை போய் சேரலாம். எனக்கு வந்த போய் தான் என்ன ஆகுது? வைராக்கியம் தான். என் புள்ளிய மன்னனாவே ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா பகனோட அம்மா போராடி வைராக்கி இருந்தால அந்த ஆள் என்ன பண்ணா, நான் அண்ணன் உட்கார இடத்துல உட்கார மாட்டோமா, பக்கத்தில் ஒன்றா உட்காந்துக்கிறேன், சேரில் செருப்பு வச்சுட்டு உட்காந்துக்கிறேன். அப்படி தானே பச்சை நம்ம வைராக்கம் அந்த புள்ள கூட கெட்டு போகும். வைராக்கம் இருந்தால் நம்ம மட்டும் கெட்டு போல, நம்ம புள்ளையும் கெட்டு போடும், கூட இருக்கிறவங்களும் கெட்டு போடும். ஒரு மனுஷன் வைராக்கியமாக இருக்கிறான். யார்? அப்பானோட வைராக்கியம் பிள்ளைக்கு நல்ல பண்ண கிடைக்க மாட்டேன். அம்மா அப்பா பண்ணுற தப்பு பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு? பாக்கி கெட்டு போச்சு. கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன். உங்கள் வைராக்கியம் உங்களை மட்டும் கெடுக்கிறது இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம். கோவம் கெடுதுன்னு சொன்னால் போய் சொல்லிருந்தீங்க. கோவம் என்ன பண்ணுறது இல்லை, சன நேரத்துக்கு மேலே இருக்கிறது இல்லை. கோவம் எவ்வளோ நேரம் இருக்கும்? அப்புறம் என்ன ஆகிட்டான்? நம்மளே சாரி டீச்சர்லாம் சாரிட்டாங்கன்னா சொல்லுமா இல்லையா? புருஷனோ பொண்டாட்டியோ இல்லை அண்ணனோ தம்பியோ சகோதரனோ நண்பனோ நட்பு பாராட்டணும் கட்டாயம் உறவு என்னோட கோவிட் என்ன பண்ணிப்பாங்க? தெருவு போயிட்டு அவங்க என்ன சொல்லலாம்? ஆமாம்மா தெரிஞ்சுக்கணும், ஊரை சுற்றி கடை வாங்கிட்டு இருக்கிற டென்ஷனாக இருந்தா எங்கிட்ட தான் வந்து தீப் பண்ணி சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. ஊரை சுற்றி கடை வாங்கிட்டு யார் போய் திட்டக்கூடியா? அங்கங்கே காரி மணி நேரம் தான் வந்து காரியமாக போய் கட்சா பரவாயில்ல என்ன செய்யுது எனக்கு தெரிஞ்சுருக்கு. அப்போதான் நம்ம சொல்லணும். அதுவும் ஒரு வைராக்கியம். கடன் வாங்கினே இருக்கிறது ஒரு வைராக்கியம் தெரியுமா? உங்களுக்கு மானம் போயிடுச்சு சொல்லிட்டு வட்டி குத்துனே இருப்போம். வைராக்கியமான ஒரு மனுஷன் கட்சி வரைக்கும் எங்கே போவானா? தூக்கு மாட்டி தான் போவான், சூசைடுக்கு போவான். வைராக்கியம் எங்கே போயிட்டோம்? கட்சியா சூசைடு அல்லது தூக்கு மேலே தான். அப்படி இல்லைனாக்கா கதவு போட்டுன்னு திருப்பால் போட்டுன்னு ஏன்னா காண போயிட்டு வைக்கணும். வைராக்கியத்தோட உச்சம் அது. வைராக்கியத்தோட உச்சம்னா மானவமானெல்லாம் பார்க்குறது இல்லை. என்ன பண்ணலாம்? ஒரு பேர் நம்மளோட நம்பிட்டாங்கன்னா செய்யுது. அது பேரை மெயின்டைன் பண்ண பார்த்தீங்கன்னா செய்யலாம். எந்த அசிங்கம் பண்ணி போடுவோம்ல. குரங்கு, நாய், பூனை, சிங்கம், சிறுத்தை எல்லாமே வயசான காலத்தில் வரைக்கும் போய் உரம் போய் நின்றோம். ஒரு மறைவான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தோம். அதோட பிணத்தை பார்க்க முடியாத எடுத்துக்கிறது போயிடும். ஏன்? வாழ முடியாது, இதுங்களை கூட போராட முடியாது, நம்ம போயிடுறோம். ஆனால் இங்கேயும் நம்ம மனுஷங்க என்ன செய்யலாம்? ஆக்சுவலாக நமக்கு நினைவு தவறினோடனே அப்படி தான் போவோம். பார்த்துக்கிட்டீங்களா? ஒவ்வொரு வயசான கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறனே தெரியாது, போயிடும். எது நடக்க தோணும் அதுங்களுக்கு. எல்லாருக்குமே அந்த பண்பு இருக்குது. நம்ம பக்கத்தில் இருந்த அறிவாளி என்ன பண்ணுவோம்? வச்சு உட்கார வச்சுக்குவோம். கரெக்டாக இல்லையா? அப்படி இல்லைன்னா காசு வீட்டு போய் விட்டு தேங்காய் வச்சு ஓட்டுற யார வயசான பீஸுங்களா அது போய் எங்கே விட்டுருது? கபாலம் வச்சுருந்தான் தேங்காய் வச்சு. வைராக்கியத்தோட வச்சேன் இதெல்லாம் என்ன? இது வைராக்கியத்தோட வைராக்கி என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் தப்புன்னே சொல்ல மாட்டார். ஒரு வைராக்கி என்ன சொல்ல மாட்டார்? நான் தப்பு பண்ணிட்டேன், விதி சரியில்லைப்பா, எனக்கு நேரம் சரியில்லை. வைராக்கியோட புத்தி எங்கே போய்டும்? விதி மேலே போய்டும். முட்டாள் தந்து மேலே தான் அவர் என்ன பண்ணுவார்? புரியா இப்போ தன் மேலே தன்னை திருப்தின்ற சின்ன முயற்சி என்ன பண்ண மாட்டார். ஏன்? நான் சரி அப்படின்றத ரொம்ப சரியா இருப்பாரு. நான் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருக்குதா இல்லையா? எல்லாரும் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. எல்லாரும் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சிச்சேன்னா நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம எங்கே தப்பு செஞ்சோம், நம்ம எப்படி திருத்திக்கணும்னு யார் யோசிக்கணும்? விதி தப்பு செஞ்சுச்சுட்டா நம்ம யோசிப்பான். நம்மளை திருத்திக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வைரக்கம் உள்ள மனிதர்கள் கண்டுபிடிச்சி தான் இந்த 4 போகணும். வைராக்கியத்தின் வச்சு தான் 8ஆம் நாள் வேஸ்ட்டுப்பா, 9ஆம் நாள் வேஸ்ட்டு. அவ்வளோ பைத்தியக்காரங்களா? நான் ஒரு நாளாக நான் அனுப்புகிறேன். யாரை? கிருஷ்ணனை. 8ஆம் தேதி 8ஆம் தேதி அமிச்சா கூட நம்ம மாறத்தில் பைத்தியம். அதனால தான் அவன் கஷ்டப்படுறான். யார்?
அதுக்கும் ஒரு கதை சொல்லிட்டு 8ஆம் தேதி போனா தான் தேர் ஓட்டியா இருந்தான். இல்லைன்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி போனா என்ன வந்திருப்பான்? ராஜாவா மன்னனா இருந்திருப்பான். பார்த்துக்க 8ஆம் தேதி போனா தான் ஒன்றா இருந்தான். ஆடு வச்சுக்கின்னு தண்ணி திடீர்னு ரொம்ப பாவம் கஷ்டமான காலம் பற்றியா எப்படி சொல்லுவார் இப்பா? எல்லா கதையும் எப்படி திருப்பாரு அவருக்கு. ஆனால் உண்மை புரிஞ்சதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம எவ்வளோ குத்தாலும் என்ன பண்ணுறது இல்லை, நம்ம கொடுத்து இல்லை. கடவுளே என்ன குத்தாரு, தம்பி நினைக்கிறது நடப்பா நடக்குதுன்னாவோ அதை நினச்சிக்கணும் நினைப்பாரு அவரு. பாருங்க, நம்ம கூட வைராக்கியத்தில் இருக்கிறோம், எதில் சாவ மாட்டோம். ஒரு செயலை எப்படி செஞ்சுருக்கிறான். ஆனால் உண்மை என்ன, எப்போ நான் செத்துருவோம்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி வாழ்ப்பான்? ஒன்று கரெக்டாக செஞ்சுருக்கோம். ஏன் அடுத்தபடி நம்மகிட்ட இல்லை, என்ன செஞ்சிடணும்ப்பா இந்த முன்னாடி எப்படி செஞ்சிருந்தேன். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு பேசும்போது கரெக்டாக பேசிடுறேன். ஏன்னா பின்னாடி என்ன தப்பு வந்துச்சுன்னா அதனால் சரியாக பேசிட்டு போட்டேன்னா இல்லை, நான் திரும்பி பார்க்கும்போது ஐயோ நம்ம அப்படி பண்ணாமல் போயிட்டுமே என்ன பண்ண முடியாது. காலத்தை கூப்பிட்டு இருந்து வச்சுருந்தேன், சரி பண்ண முடியாது. அதனால் சந்தர்ப்பங்கள் எல்லாம் சரியாகவே செஞ்சிடுவா. வெற்றி தோல்வின்றது உனக்கு ஒரு நல்ல விஷயம் தான். தோத்தாலும் தப்பு இல்லை, வெற்றி பெற்றாலும் தப்பு இல்லை. ஆனால் செயல் நீ செயல்படும் போது எப்படி செய்யணும்? சமையல் பண்ணும்போது கரெக்டாக செய். உப்பு கூடிச்சுன்னா நீ கண்டுபிடி, உப்பு கூடக்கூடாதுன்ற நினப்பில் செய். அப்படி மீறி உப்பு கூடிடும், அப்போ அந்த உப்பு தப்பாக கூட இருக்கும். நீ வாங்கி வந்த உப்பு தப்பாக இருக்கும், உன்னவாட்டி அந்த உப்பு என்ன பண்ணாத. உப்பு என்ன இருக்கும், நீ பாட்டு டாட்டா சாப்பிட்டு போட்டுருந்த திடீர்னு வேறு ஒன்று வைக்கிறாங்கன்னு வந்து போட்டேன், என்ன ஆகிடும் அதில் தப்பு எங்கே நடந்துச்சு? உப்பு மாற்றிருந்தது எப்போ தெரியும்? நான் சரியாக தான் செய்வேன், எங்கேயுமே தப்பு நடக்கல, என்னவோ ஆயிட்டு இருக்குது. உங்கள் அம்மா தான் உப்பு போட்டு போயிட்டாங்க. யார் சொல்லுங்க? கொஞ்சம் தளர்வா உள்ளவங்க அப்படி யோசிப்பாங்க, தளர்வா உள்ளவங்க அப்படி யோசிப்பாங்களா? ஆனால் வைராக்கி எப்படி தான் யோசிப்பாங்க. கரெக்டாக அம்மா வேணும்ட்டு உனக்கு விருப்பம், நீ பசியாக்குறியா, பசியாக்குன்னு வர வந்தோன்னு சொல்லிட்டியா, நீ நல்லா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நீ என் மேலே பாசமாகிடுவில்ல. பைத்தியம் லூஸு உப்பு மாற்றி போட்ட யாருக்கு தெரியும்? கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் தான் தெரியும், வைராக்கிங்கெல்லாம் தெரியாது. இந்த சூட்சமெல்லாம் தெரியும். சாதாரண உப்பு இது கூட வைராக்கியம் என்ன ஆயிடுச்சு? மாமியார் வந்துட்டார், ஒரு பொருளை மாற்றி வச்சுருப்பாங்க, மறந்து வச்சுருப்பாங்க. இவங்க தான் சமயம் பார்த்து எடுத்து வச்சுட்டாங்க. அவர் அல்வா தின்றனால கேசரி பொருள் எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தியா, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. வந்து வரணும் மிச்சம் வந்து பாருங்க, எடுத்து வச்சது இந்த லூஸ் தான். ஆனால் இது தெரியாமே நினச்சிச்சு. இது ஏன்னா அன்கான்சியஸில் வாழ்ந்துக்குது. பார்த்திங்க ஏன் அந்த ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எப்போ பார்த்தா இல்லை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இல்லை எதனா ஒரு கோயில் கூட்டிக்கிறது பாரு. இந்த வைராக்கியங்களுக்கெல்லாம் ஒரு கட்டாயம் ஒரு இந்த மாதிரி ஒரு சிலை வழிபாடு, இது பொம்மை, இந்த புக்கு எதனா ஒன்று இருக்கும். காயத்ரி மந்திரம், ஜபம் சொல்கிறது, இது மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும். வைராக்கியங்களை நீ எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் விரதம் இருப்பாங்க. யார் இருப்பாங்க? விரதம் இருப்பாங்க. கட்டாயமாக வாரத்தில் ஒன்றா சாப்பிட மாட்டாங்க. பார்த்து அவங்களாம் வைராக்கியங்க. வேஸ்ட் பீஸ் வேஸ்ட் பீஸுங்களுக்கு அடையாளம் என்ன? கோயிலுக்கு கோயிலாக சுற்றி நிற்பாங்க. அமாவாசை பௌர்ணமி கட்டாயம் கேலண்டர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அமாவாசை பௌர்ணமி எங்கே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க? கேலண்டர். தீதிங்கெல்லாம் கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அது என்ன எங்கன்னா ஜோசிக்காரனா ஒன்றே ஓட்டுருவாங்க. ஏன்னா ஜோசிக்காரனா என்ன பண்ணுறாங்க? நீட்டாக போயிடுவாங்க. ஏன்னா ஒரு சாமி போய் சொல்கிறாரு, போய் காலையில் ஃபஸ்ட்டு ஒரு நல்லா தான் இருப்பாங்க. இவங்களாம் யாருங்க? நீங்கள் நினச்சிக்காதீங்க வைராக்கிங்க இந்த மதத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்கல்ல. அங்கே பாதர் வந்து அந்த பாதரை வீட்டுக்கு போய் ஊழியம் செய்ய சொல்கிறது அந்த இந்த வைராக்கிங்க தான் அந்த மதத்தில் இருக்கிறாங்க. அந்த மதத்தில் நாத்தியம்னா கரெக்டாக சர்ச்சைக்கு போயிடுவாங்க. சண்டே கிளாஸ் மிஸ் பண்ணுறது இல்லை. பெண்களுக்கான ஜப கூட்டம்னா தனியாக போயிடுவாங்க. புதுசாக ஒரு பாதியாக இருக்கிற அவர் ஜபம்னா எல்லாமே நல்லா இருக்குன்னா அங்கே போயிடுவாங்க. ஆசிர் வச்சு எண்ணெய் குத்தம்னா சூப்பராக இருக்குன்னா அங்கே போயிடுவாங்க. அங்கே இதில் முஸ்லீம் மட்டும்தான் கொஞ்சம் உஷாரு. அந்த வைராக்கியம் என்ன பண்ணுவாங்கன்னா கருப்புப்பா யார் கருப்பு கொடுத்து கட்டுனுவாங்க. அதுதான் பொம்மைங்கெல்லாம் அதுவும் வைராக்கியம் கொஞ்சம் கூட யோசிக்க சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கரெக்டுங்க. ஒரு ஆம்பளை 4 கல்யாணம் பண்ணா என்ன தப்புன்னு அந்த பொம்பளை அவள் வைராக்கி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது தான். வேஸ்ட்டு பீஸ் எல்லா மதத்தையும் இருக்கும்.
நீங்கள் மட்டும் இந்து மதத்தில் தான் இருக்குது, நம்ம பக்கத்து ஊரில் மட்டும் தான் இருக்கிறாங்க, இல்லை நம்ம வீட்டு நம்ம குடும்பத்தில் தான் 2 பேர் இருக்கிறாங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க. குடும்பத்துக்கு 4 பேர் இருப்பாங்க. ரொம்ப தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு காலம் நீங்களே தான் பண்ணிடுங்க, மரியாதையாக மாற்றுங்க. வேஸ்ட் பீஸா வாழ்க்கை உங்களுக்கு வேஸ்ட்டு தான். நான் திங்கக்கிழமை சாப்பிட்றதில்ல சார், இது கறி ஒரு பெரிய வைராக்கியம். நான் சொல்லிக்கிறது அதெல்லாம் வைராக்கியம்னா யார் இது? இந்த மாதிரி வேஸ்ட் பீஸ்னு சுற்றி இருக்கும், நீயே கூட இருக்கலாம். என்ன பண்ணுற? ஒழுங்கு மரியாதை மாறிட்டு இல்லைன்னா ஆயிடுவேன். கொஞ்சம் தளர்வாரு, கொஞ்சம் தளர்வாரு. ஏன் அப்படின்னு கேட்டினா, வெற்றி பெற்ற வீரர்களெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. யாரும் வெற்றி பெற்றுக்கிறாங்கல்ல, வெற்றி பெற்றவர்கள் யார் சொல்லுவீங்க? இந்த உலகத்தை ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போன ஒரு மனிதன் யாராக இருப்பான்? ஆனந்தமாக வாழ்ந்துக்கிற அவர் தான் சொல்கிறாரு, ஜலாலின் கல்வி கலாலுலின் கலாலின் கல்வி இளைஞனின். எனக்கு அப்புறமா ஒன்றும் இல்லைன்றது நான் வந்து எனக்கு வேலை தான் பாடுறேன் எயிட்டு கொடுக்குறாரு ரெகனிஷன் கட்சியில். அவர் போய் சந்தோஷமாக இருந்தாருன்றீங்க. எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்படியே ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் திருத்தானே தானே அது? சொல்லுங்க. இருந்தாலும் என்ன அவரு உணர்வு பெற்ற மாதிரி அந்தாலும் நீங்க கம்பேர் பண்ண முடியுமா? செம்ம ஆளு அவன் எங்கன்னா இதெல்லாம் சொல்லிடுறான். ஐயோ நாங்கெல்லாம் வந்து இல்லறம் தான் சிறப்புன்னு ஏற்றோம், நாங்கள் துருவரத்தை ஏத மாட்டோம், ஏற மாட்டான். அப்போ என் தலைவர் வைராக்கியம் இருந்தால் ஏத முடியுமா? ஒரு வைராக்கியாக இருந்தால் இல்லறம் சிறந்ததுன்னு எழுதிட்டேன், துறவரத்தை எழுத மாட்டேன்னு நின்றுருப்பான். அவன் வைராக்கியம் இல்லாதனால தான் என்ன பண்ணான்? துறவை பற்றி எழுதுவோம், இல்லறமா இல்லறத்தை பற்றி எழுதுவோம். என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் எழுதிட்டு போனான். வைராக்கியம் இருந்தால் என்ன பண்ண மாட்டான்? அழகா வர்ணிச்சு ஒரு பாட்டு 6 திருமுறை ஏட்டிங்கோ ஏது வர அபிஷ்டு என்ன கேள்வி யாரை வந்து கேட்கறா? கேட்பாரா? டென்ஷன் ஆகிடாதே இருக்கு. ரொம்ப சரியா சொல்லணும் வந்தீங்க. கறி சாப்பிட்டா செரிக்கிறவங்களுக்குலாம் என்ன கதை சொல்ல போறீங்க? அது கொஞ்சம் எழுதுங்களேன். எது வரை நீங்கள் சாப்பிட்டதே இல்லையே, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து கேமராக்கு வந்துடுங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, சரி தெரியல, நாங்கள் படம் எடுத்துக்கிறோம், நாங்கள் உயர்ந்த டிவிலேருந்து வரோம், 3வது கண்டு கறி சாப்பிட்டு சரிதான் பார்க்கலாம். போவோம் அவர்கிட்ட. ஏன்னா சாப்பிடாத நினைச்சது என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடாதுன்னு சொல்லலாமா? சாப்பிடாத ஒரு நான்சென்ஸ் சாப்பிடாதுன்னு சொல்லலாமா? யாரையா கேட்கறது? இவங்களெல்லாம் கேட்கறோன்னே வானான்றீங்க. வர இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? வைராக்கியம் தான். ஒரு வைராக்கி அவங்களாம் எப்படி ஒரு 10 பொம்மை வச்சிருப்பான் வீட்டில். எத்தனை பொம்மை வச்சிருப்பான்? காலையில் இருந்தவொடனே பெல் அடிப்பான் குளிச்சுட்டு வந்து. அவர் யார்? அவரு நீங்க வைராக்கியனுங்க, நான் என்ன பண்றேன்? வேஸ்ட் பீஸ்ன்ற. இல்லை நான் வைராக்கியன்றேங்க. அப்போ நீங்க என்ன சொல்லுங்க? அப்படி மாற்றி சொல்லுங்க. அப்பதான் கரெக்டாக புரியும் எல்லாருக்கும். காலையிலேருந்து குளிச்சுட்டு வந்தோடனே என்ன பண்ணுவார்? டவுன் கட்டி நீர் துணி போயாம இல்ல பைபிள் தெரிஞ்சு வச்சுக்கினே இல்ல குரான் எடுத்து. சூரியன் காத்து கிடைக்கும். சூரியன் எப்படி இது? காத்து கிடைக்குது. வானம் உன்னை வாடா அப்படின்னு சொல்லுது. வானம் ஒன்று என்ன சொல்லுது? பறவைகளெல்லாம் ஒன்று என்ன சொல்லுது? வாட சொல்லுது. இந்த இயற்கை ஒன்று என்ன பண்ணுது? கொண்டாடுது. வாடா வாடா பையா கூப்பிடுது. போக மாட்டேன்ற மாதிரி. நான் பையனே இல்லைங்க, நான் எப்படி வருதுன்றேன். வைராக்கியங்களாம் பையனா? ரெண்டும் கட்டானுங்க அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டா வர முடியுமா அவங்களால? ஏன் அதான் ரெண்டும் கட்டுதாச்சே. அதனால என்ன பண்ண முடியாது? வர முடியாது. இது மாதிரி வெளில வச்சு நீ இது மாதிரி குரான்லாம் கரெக்டாக செஞ்சுருந்தானா அவர் யார்? வைராக்கி நான் சொன்னால் நீங்கள் வேஸ்ட் பார்த்துக்கோங்க. சிரிக்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப எதார்த்த உண்மையாக இது பேர் டிசிப்ளின் கிடையாது. மிஷினு ஒரு எந்திரம் எப்படி இருக்கான்? டயர் மேலே வச்சிருப்பான் காருக்கு. எங்க வச்சிருப்பான் காருக்கு டயர்? ஆனா நம்ம காலை எங்கெங்கெல்லாம் வச்சுக்கலாம். காரை எங்கெங்கெல்லாம் வச்சு இப்படி உட்காந்துக்கிறேன். இப்படி உட்காரலாமா? உட்காரக்கூடாது. உட்காரலாமா? எப்படி எப்படியா? நான் வைராக்கிப்பா எப்படி இருக்குமா? கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துப்பேன். ஏன்னா நான் வந்து சன் டிவியில் வந்து பேசிக்கிறேன் பார்த்தியா, படங்க 10 பேசினப்போ கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டைட்டாக இருந்தால் கூட சரி கால் மேலே கால் போடணும். பார்த்து வைராக்கி
கம்ஃபர்டபிலிட்டி பற்றி அக்கறை இருக்கக்கூடாதுரா. ஆனால் கரெக்டாக இருக்கணும். எப்படியா ரைட்டாக போட்டுக்கணும், இறுக்கமாக இருந்தால் கூட பார்த்துக்க நெஞ்சின்னு பேசிட்டு வந்துடணும். ஆனால் ஒரு தரவான மனிதன் இப்படிலாம் ஒத்துப்பான்? எப்படி இருப்பான்? நீ ஒரு வைராக்கமற்ற ஒரு மனிதன் கிட்ட போனா தான் ஞானம் அடைய முடியும். நீ அதுக்கு எப்படி இருக்கணும்? உனக்கு வைராக்கியமே இருக்கக்கூடாது. ரொம்ப தளர்வா போகணும். அவங்ககிட்ட போய் நெஞ்சிட்ட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடைக்க தோணுது உன்னுடைய வைராக்கியத்தை தான். உனக்கு அதுதான் முதல்ல அடி கொட்டு சம கொட்டு. ஐயோ என்னடா இவ்வளவு நேரம் நம்ம நம்பினதுனால தப்புதப்பா சொல்றேன், தப்புதப்பா சொல்றானே, கரெக்டா இல்லையா? உனக்கு அடிமேல அடி விடும். ஐயோ மண்டையெல்லாம் வந்து இருந்தோம். ஒரு 13ஆம் தேதி 10ஆம் தேதி 20ஆம் தேதி கிழக்கு பக்கம் வாசல், மேற்கு பக்கம் வாசல், தெற்கு பக்கம் வாசல். இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா வேலை சீப்பாக வந்தால் கூட வாங்க மாட்டாங்க. இதை சீப்பாக வந்தால் கூட என்ன பண்ண மாட்டாங்க. வைராக்கிய வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டம்? வைராக்கியமாக வந்தால் வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டம்? நீ கற்றுக்கிறதெல்லாம் சரின்னு நீ புட்டினா நீ யாரு? கற்றுக்கிறதெல்லாம் சரின்னு நினச்சினா நீ யாருன்னா வைராக்கியம். கற்றுக்கு தப்பா இருக்குது வாய்ப்பு இருக்குதா இல்லையா? கற்றுக்கிறது மாறுமா மாறாதா? ஏன் இப்போ நம்ம பார்க்குறோம் காலத்துலேயே விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 பார்க்குறோம் தானே, அப்டேட் வெர்ஷன் வாங்கினேன். இதெல்லாம் பார்த்து கூட நம்ம மாற மாட்டோம். ஆரம்பிச்சிருந்தா அவன் யார்? அவன் வைராக்கியம் எப்படி பார்க்கணும்? டுமி போட்டுதான் இருப்பார், பூணல் போட்டுதான் இருப்பார், சட்டையே போட மாட்டார். நம்ம அப்படி கிடையாதுப்பா. நிறைய டர்பன் கட்டிப்போம், மேலே சீக்கிரமாக ட்ரெஸ் பண்ணிப்போம். நம்ம இஷ்டம் முடி வந்துருக்கு, தினமும் கொண்டு போட்டுக்கிறோம். விட்டாக்கா நம்மளாம் பிரித்து விட்டு ஸ்டைலாக கூட எடுத்துக்கலாம். ஆடு வரி அந்த ஸ்டைல் தான் முன்னாடி கூட விட்டுக்கலாம். பார்த்துக்க நம்ம இஷ்டம் தானே. ஏன்னா சட்டை என்ன இருக்குது. ஆனால் வைராக்கி எப்படி தான் இருப்பார்? அங்கிட்டு இங்கிட்டு அப்படி நெறிஞ்சு கூட பார்க்க மாட்டார். ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். இன்னைக்கு வெளியாங்கப்பா, இன்னைக்கு வந்து சதுர்த்தி. என்ன அது இன்னைக்கு? என்ன அது? சாயந்தரமாக பால் சோறு தான் சாப்பிடணும். குளிச்சு போயிருந்தா கூட பரவாயில்ல. கரெக்டா இல்லையா? வைராக்கிக்கு என்னதான் கிடைக்கும்? குளிச்சு போன பால் சோறு தான் கிடைக்கும். அவன் சனி எப்படின்னா சாதம் வந்து பாரு காலையில் எடுத்து வச்சுருவான். எடுத்து வச்சு வர மாட்டாளா? இது என்னதான் பண்ணி ஆகுனா குட்டி காலத்து பண்ணி அந்த கைதிக்கு என்ன தெரியும்? புளிப்பு தெரியாது. யாரை ஏமாற்ற முடியும் உன்னால? வைராக்கியை உன்னால ஏமாற்ற முடியும். நீ ஏமாற்றவே வேண்டியதில்லை, அவனை ஏமாத்த. நீ என்ன பண்ண வேண்டியது இல்லை. அவன் எப்படியெல்லாம் ஏமாறான்ட்டு. முல்லார் நஸ்ருதீன் என்ன பண்ணிடுறாரு? பையனை பார்த்து கூந்து கவனிச்சு பையன் என்ன பண்ணுறதுன்னா, அப்போ கிழக்கு போனால் மேற்கு போவான், அப்போ வடக்கு போனால் அவன் தெற்கு போவான், அவர் லெஃப்ட் போனால் ரைட்டு போகணுவான். பார்த்தாரு, ஓ தம்பி இப்படியா? இவர் என்ன பண்ணுவாரு? என்ன கிழக்கு பக்கம் போகணும் அப்படின்னு இவர் நினைச்சாருன்னா வடக்கு பக்கம் போகுது, மேற்கு பக்கம் போடானுவான். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? கிழக்கு பக்கம் கரெக்டாக போயிடுவான். இப்போ இவரு புரிஞ்சுதாரா? என்னடா அப்பா நம்ம திட்டுறதே இல்லை. யாரு பையன் எங்கேயோ தப்பு நடந்துருக்கு. திரும்ப என்ன ஆகுவாரு? திரும்ப சொன்னதை செய்யக்கூடாது. இந்த திரும்பி செஞ்சா இப்ப சொன்னதே செய்வான். இப்ப அப்பா நான் என்ன? அப்போ வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் என்ன பண்ண மாட்டான்? முட்டாளுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டான். வைராக்கியமற்ற ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான்? முட்டாள்தனத்துக்கு வாய்ப்பே இல்லை. இங்க முட்டாள் உட்கார முடியாது. இந்த யூடியூப்பை முட்டாள் பேக்க முடியாது. ஒருத்தர் சொல்றாரு நோ டாலரன்ஸ். எதுக்கான்? நான் பச்சை தமிழன் கரிமீன்லாம் சாப்பிட்றது இல்லை. கிடையாது, தமிழுக்காக இங்கிலீஷ்காரன் கூட வந்தான் இதில் சாப்பிட்றதுக்கு இல்லை. இங்கிலீஷ்காரன் சாப்பிடுவான், தமிழ்காரன் சாப்பிட மாட்டேன். என்ன சட்டக்குதா என்ன? என்ன மீன் பிடிக்கிறோம் பச்சை தமிழ் இல்லையா? சிவப்பு தமிழ்னா மீன் பிடிக்கிறோம் என்ன தமிழ? என்ன இவர் தான் பச்சை தமிழ்னா? கரிமீன் சாப்பிட்றது இல்லையா? கரிமீன் சாப்பிடணும் பச்சை தமிழ். ஏன்னா பச்சை காய்கறி மட்டும் சாப்பிட்டு பொழுது வைராக்கியங்களாம் லூஸ் ஆகிடுவாங்க. பார்த்தீங்க நீங்கள் எனக்கு வந்து மெசேஜெலாம் அனுப்பிச்சுருக்கீங்க. யாரு வாட்ஸ்அப்பில் திருவாசகம் போயிட்டு அவர் சொன்னதுக்காக நான் கம்பெனியே இருந்தேன். அவர் டென்ஷன் ஆகிட்டார். ரெஸ்பான்ஸ் பண்ண டென்ஷன் ஆகிடுவாங்க. யாரு? வேஸ்ட் பீஸுங்களா என்ன ஆகிடும்? இதெல்லாம் வந்து வைராக்கியோட குணநலன்கள். இது உங்ககிட்ட கொஞ்சம் ஓட்டியிருந்தா கூட என்ன பண்ணுறேன்? மரியாதையாக விட்டுரு. இல்லை லாஸ்ட்டாக யாருங்க? எனக்கு ஒன்றும் லாஸ்ட் இல்லை சாமி. நம்ம தெளிவாக இருக்கிறோம். எதில் வைராக்கியமே இல்லாமல் இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோம்? வைராக்கியமே
கால் பண்ணுவோன்னா கம்ஃபர்டபுளாக இருந்தால் என்ன பண்ணிடலாம். 2 காலும் மச்சு போங்கன்னா இதை விட நல்ல சேர் கச்சா, இதை விட சின்ன சேர் கச்சா, பாய் கச்சா பாய் என்ன கிடையாதோ. இனி பிரியாணி, இனி சிக்கன் பீஸ், இனி சைவ சாப்பாடு தாங்க. எப்பவுமே சனிக்கிழமைனா நான் ரசம் பருப்பு செய்ய சாப்பிடணும்னு தெரியாது. நான் தாலி கட்டின நாள்லேருந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்ன சனிக்கிழமைனா ரசம் பருப்பு போட்டு. இனி சனிக்கிழமை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்டா டேய் பஞ்சத்தை சாப்பிட மாட்டியா நீ? சனி இந்த நாயை கட்டி இருக்கிறத விட குரங்கு கட்டி இருக்கலாம் உங்களுக்கு. என்ன பண்ணுவாங்க அந்த ரசம் கேட்டீங்கன்னா, நான் தான் பிடி வச்ச ரசம் தம்பிக்கு சூட எடுத்து கொடுப்பாங்க. வேற வழி நஷ்டம் யாருக்கு? இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் உனக்கு தேவையா? வைராக்கியம் விட ஒரு கேவலமான ஒண்ணு அடமண்டா இருக்காது. பிடிவாதத்துக்கு முன்னாடி பேர் தான் வைராக்கியம். பிடி வாதம் பிடிவாதெல்லாம் நோய் பார்த்துக்க. வாதம் பிடிவாதெல்லாம் என்னதான் நோய். பிடிவாதம் பிடிவாதம் பிடிச்சா நல்லா இருக்க மாட்டேன். பிடிவாதம் பிடிச்சா என்ன பண்ண மாட்டேன் தெரியுதோ? கொஞ்சம் யோசிச்சு தான் பாரு. சத்தியமா பேச, உண்மையா பேச. நான் கேட்கற தயாரா இருக்கிறேன். நான் என்ன பண்ண தயார? அந்த தான் செத்துட்டானே, தொச்சு போட்டுச்சு இல்லை, காணாம தான் போயிருட்டுமே, வட்ட சொல்லு. அது எதுவும் அப்படி ஆனூர் இவ்வளோ பேசுகிறானே இந்த ஆளுட்டு என்ன பண்ணுறேன்? திரும்பி வர சொல்லுங்க. பேசுனார் அது வர சீக்கிரத்தில் வர. நீ ரொம்ப நாளமாக எழுதி வச்சுருந்தாங்க, இப்போ எதிர்த்தே இல்லையா? 15 வருஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. 2000 வர சொன்னாரே இல்லையா? அவனுக்கு இப்போதான் அறிவு வந்துச்சு. எழுதக்கூடாது முடிவு கொண்டாரு. ஆனால் வள்ளலார் கோஷ்டி தான் இப்போ வந்து இருக்குது. இப்போ ஏன்டா இது மாதிரி இதான் இந்த வைராக்கியம் உள்ள மனிதர்களை உருவாக்கிட்டா தந்திரங்களை கையாண்டு என்ன பண்ணிக்கலாம்? தன் பக்கம் வளைச்சி போட்டுருக்கலாம். எப்போ வேணா முட்டாள்கள் நிறைய உருவாக்கிட்டோம்னா எப்போ வேணா என்ன பண்ணிக்கலாம்? கூட்டமாக கோழி வளர்ப்பாங்க பார்த்தீங்களா? கூண்டுக்குள்ளே போட்டு வளர்த்துருவாங்க. தேவைப்படும் போது என்ன பண்ணிடணும் வந்துடலாம். முன்ன அது மாதிரி தான் வளர்த்துக்கிறானுங்க. அவங்களுக்கு கொடுத்த மருந்துக்கு பேர் தான் வைராக்கியம். உன்னை ஒரு கூண்டுக்குள்ள அடிச்சு உன்னை பழக்க பற்றி உன்னை முட்டாள் ஆக்குறாங்களே, அதுக்கு பேர் என்ன? வைராக்கியம். என்ன பாப்பாரு? வார நாட்களில் ஒரு நாளில் ஒருத்தர் இருப்பாரு, கட்டாயம் வாஸ்து வச்சிருப்பாரு, நியூமராலஜி கட்டாயம் வச்சபடி 8 இருக்கும். அவர் பேர்ல 8 வந்துங்க. அதனால அவர் அப்படி பேசுறாரு. யோகக்குடி நம்பர் தெரியுமா உங்களுக்கு? 8யா? அந்த இடத்துக்கு அந்த மனுஷங்கிட்ட ஒரு ஐயர் வருவான்னு நினைக்கிறேன். நீ யாரு? இந்த இடத்துக்கு ஒரு ஐயர் வருவானா? வருமானா? ஐயரும் மனுஷன் தானேயா? வந்தா என்ன வர கட்டிடணும்? நஷ்டம் யாருக்கு? எனக்கு ரொம்ப நஷ்டம் மாதிரி ஐயர் வருவானான்னு அவர் வர சொல்லுகிறார். யார் சொல்லு பாரு? அதை யார் சொல்லுவாரு? ஒரு வேஸ்ட் பீஸ் தான் சொல்லிருக்கோம். ஆனா உண்மையிலே ஒரு ஐயர் என்ன வந்துட்டு போயிட்டு ராமசுப்ரமணியன் வந்து போயிறாரு. ஒரு அக்கா இங்கே உட்காந்துக்கிறாங்க. இது மாதிரியே நிறைய பேர் இருக்குதா செய்யறாங்க. நிறைய பேர் வந்துருந்தாங்கிறாங்க. அது என்ன இருக்குது? ஜாதி என்ன இருக்குது? ஜாதி கடந்து நிறைய பேர் சித்தி இருக்காங்க. நீங்க நினைச்சதா உங்க முட்டாள்தனம். நம்மனா பெரியரா நம்ம பாம்பையும் பாப்பான பார்த்தா பாம்பு விட்டு பாப்பான் அடின்றது பைத்தியமா நம்ம. அதுக்கு ரொம்ப பகுத்தறிவு இருக்கணும். பார்த்தீங்க எப்படியே கருப்பா சட்டை போட்டுன்னு பகுத்தறிவு இருக்கணும். சொந்த அறிவு இருக்கக்கூடாது. பகுத்தோட அறிவு. அவர் ஒரு வைராக்கி தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு மருந்துக்கும் கடவுளுக்கும் சொல்ல மாட்டார். பார்த்து இல்லை இல்லை இல்லவே இல்லை 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 அந்த மாதிரி பைத்தியம், அந்த மாதிரி வைராக்கியம். வைராக்கியம் பலவிதம். நீ நினச்சுனுக்காத மதத்துக்குள்ள தான் வைராக்கியங்குதுன்ட்டு இல்லை. மதம் வச்சு வெளியே வந்த பிறகு கூட வைராக்கியம் என்ன பண்ணுற? நான் பல ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். வேறு எந்த ஹோட்டல் ஹோட்டல் மூட்டாங்கன்னா பட்னி புண்ணு வந்துடுவேன். அப்போ வேறு ஹோட்டல் புண்ணு வந்துச்சு பேர் ஹோட்டல் போனால் சாப்பிட முடியாது. டாக்டர் ஜெல்லு தான் ஊற்றுவார். உன் வைராக்கியம் என்ன பண்ணுறோம்? உன்னை ஜெல்லு தடவை விட்டுறோம். அப்போ என்ன பண்ண நீ? வைராக்கியம் இல்லாத ஒரு மனிதனா தயவு செய்து வைராக்கியத்துலேருந்து என்ன பண்ணுறா? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வைராக்கியம் எவ்வளோ அவசியமாக இருந்தது அண்ணாச்சி. அப்போ நீங்கள் பயிற்சியை வந்து நீட்டும் டெய்லியும் வந்து 1 மணி நேரம் பண்ணுன்றீங்களே, அது மட்டும் வைராக்கியம் இல்லையா? டெய்லியும் 5 மணிக்கு பண்ணுப்பா சொன்னா நம்ம என்ன சொல்கிறேன்? உனக்கு கம்ஃபர்டபுளான டைமில் என்ன பண்ணு? 24 மணி நேரத்துக்கு எங்கன்னா 1 மணி நேரம். இது வைராக்கியமா?
எவ்வளோ தலைவர் இருக்குதுல்ல, ஒரு நாள் செய்ய முடியலையா, பரவாயில்ல இருப்பா சொல்கிறோமா இல்லையா? 2 முறை செய்ய முடியுமா? சரியே. 3 முறை செய்ய முடியுமா? செய்ய. 1 மணி நேரம் தான் செய்யணுன்றது இல்லைப்பா, அதிகமாக கூட செய்யலாம். சொல்கிறோமா இல்லையா? எவ்வளோ சொல்லித்தரான், எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறான். ஆனால் வைராக்கி வாய்ப்பு கொடுப்பா, வந்த காலை தான் ஒன்றும். அந்த ஆளுகிட்ட போனால் நீ எப்படி தான் போனா? நான் முதல்ல காலில் விழுந்துட்டு தான் மற்ற பேச்சு. நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறதா நாங்கள் முதல்லனா என்ன, காலில் விழுந்தோடனே நீ சரண்டர் ஆகிட்டுன்னு. காலில் எப்போ ஒன்றா விசேஷமான மனுஷன்டா, காலை தொட்டுப்போம், இது ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு ஒன்றும் விட்டுவிட்டு கட்டாயம் காலில் ஒரு சொன்னா என்ன அது அர்த்தம்? அது வைராக்கியம், அது வேஸ்ட் பீஸ். அப்போ வேஸ்ட் பீஸ் கிட்ட போறீங்க, நீ பேர்பட்ட பீஸ். 2 முட்டாள் தான் ஆகுதுல குடிக்கு வந்துட்டீங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, வைராக்கியமாக இருக்கக்கூடாது, தளர்வாக இருக்கணும். படிக்கிறது, எழுதுறது, பேசுறது, வாழ்றது எல்லாத்துக்குமே என்ன தேவையில்லை, வைராக்கியம் தேவை. ரொம்ப தளர்வாக நீங்கள் ஒரு பாட்டை சும்மா கேளுங்களேன், அழகமான பாடம் ஆகிடும். வைராக்கியமாக கேளுங்களேன், இது கத்துது இதுவா, நம்ம திரும்ப எழுதணும், திரும்ப போட்டு திரும்ப இதுவா அப்படி கிடையாது. ஒரே வாட்டி பாடிச்சு ஒரு பாட்டுக்கு ஏற்றி திரும்ப பாடும். பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம், மாணிக்கத்துக்கு ஆமாண்ணாங்க. என்ன என்னாச்சு, இவத்தான் படிப்பாங்களா அந்த அக்கா? மாணிக்கத்துக்கு காத்துப்பா. ஐயோ தப்பாச்சு. பசு தங்கம் மாணிக்கம் போட்டு கேட்க வேண்டியதுதான், வேற போவாது. என்ன நான் சொன்னா அப்படிலாம் கேட்கக்கூடாது. எப்படி கேட்கக்கூடாது, சும்மா கேட்கணும். பசு அப்ப சும்மா பண்ணா கரெக்டாவே வந்துடும். பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடா. நம்மலாம் அப்படி கேட்டுதான் பேசிக்கிறோம். அப்படியே போய் கரெக்டா மனப்பாடம் பண்ணிடணும். திருமணத்தை எழுதணும்ல, கரெக்டாக மனப்பாடம் பண்ணிடணும். நான் போயிச்சுக்காது. ஏன்னா இதுல மனப்பாடம் பண்ற மிஷினா இது. மனப்பாடம் பண்றது கம்ப்யூட்டருக்கு தான் இல்லையா, அது சேவ் பண்ணி வச்சுக்கோ. இதுனா சேவிங் மிஷினா இது, கண்டதெல்லாம் ஸ்டோர் பண்றது என்ன, இதுல கம்ப்யூட்டரே இது. சும்மா வாழ வந்துக்கிற வைராக்கியம் அப்படிலாம் கூடாது. மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுறோம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் காயே லக்ஷ்மி சகல ஸ்ரீம் சகல சொல்லுவேனா இல்லையா, ரொம்ப தெளிவா மந்திரத்தை அவ்வளோ அழகா. நம்ம தப்பாக்கு போய் சொன்னோம்னா தப்பாக சொல்றீங்க யார, ஆனால் குழந்தைங்க தப்பு தான் சொல்லணும். குழந்தை கரெக்டாக சொல்லலாம். ஒரு குழந்தைங்க மனநிலை போல வாழணும்னா நீ எப்படி இருந்தா உடனே நீ கத்துன்னு தப்பாக சொல்லாத. உன் இயல்பிலேயே நீ இப்படி தான் செய்ய போற. சில தப்புகள் தான் உன்னை அழகாக்குது. கரெக்டாக அந்த எப்படி இருக்கும் பாரு, கட்டமாக மூஞ்சி போட்டு மேலே 4 mm கரெக்டாக 25 mm இப்படி ஒரு 35 mm கரெக்டாக செஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? செங்கல் மாதிரி இருக்கும். கடவுள் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் இல்ல. சில தப்பு பண்ணிக்கிறான், அது தப்பா, இது அதான் அழகு. அதுதான் சில பேருக்கு இங்க தனியா இருக்கணும், சில பேருக்கு இங்க கம்மியா இருக்கும், சில பேர் குழி விடும். அந்த குழி வீடு இந்த கண்ணுக்குள்ள அங்கேயே உண்டப்பா, கோயிலே உன்ட்ட ஏந்துவே முடியல. சொல்றது உண்டா இல்லையா? ஒரு விழிப்பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நடிப்பது ஏனும் சுமாரி கண்ணில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும். சொல்றோமா இல்லையா? எப்போ கால போய் பாடுறா, பட்னத்தார் சொல்றாரு, நான் இது வரும் அது வரும் இப்படி வரும் அப்படி வரும். அந்த பாட்டுக்கிட்ட போயிச்சிங்கன்னா என்ன ஆயிடுவீங்க நீங்க? வைராக்கி பட்னத்தார் பாட்டு போயிட்டு பட்னத்தார் தலைவராக தந்துட்டு போயிட்டாரு. ஆனா பட்னத்தார் பாட்டு போயிட்டு நம்மளால தான் வேற மாதிரி ஆயிட்டான். பட்னத்தார் எப்படி இருந்தாரு? ரொம்ப தலைவராக தான் இருந்தாரு. ஆனா அவர் பாட்டை வச்சு நம்மளால என்ன ஆயிட்டாரு? இப்ப பேஸ்ட் மிஸ் ஆயிட்டாரு மாதிரியா? பாருங்க இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி
மனப்பாடம் பண்ணின்னு என்ன ஆயிட்டாங்க, யார் வாழ்க்கையை சிதைச்சுக்கிறாங்க. அப்போ வைராக்கியன்றது சரியான பாய்சன். கொஞ்சம் வைராக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, குடியிருப்பெல்லாம் கட்டாயம் வந்துடுங்க. யார் அது ஒரு வைராக்கியமான பாரு. நான் தம்பி முடிஞ்சா வாப்பா என்னென்ன பண்ணேன், ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படியே தான் சொல்லுவேன். ஆத்தியமே முடிஞ்சா வா என்னென்ன பண்ணேன், ரெஸ்ட் எடுத்துக்கோ, அத்தவா முடியும் போது வா, தேவைப்படும் போது வா. ஏன்னா இதுக்கு பேசுறது வேலை பார்த்தியா, உனக்கு அப்படி கிடையாது, உனக்கு வாழ்க்கை இல்லை. எனக்கு எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம், நான் நீ போன அவசியம் எனக்கு இல்லை, ஏன்னா என்ன நம்பி நீ இவ்வளோ பேர் வருவேன்ட்டு. ஆனால் உனக்கு உங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம் நீ என்ன பண்ணி தான் ஆகணும், போகணும். ஆனால் இன்னும் அதுக்கு கூட விசேஷமாக இருக்குது, நீ நினச்சா மட்டும் வா. வைராக்கியத்தில் வராது, அன்புல வா, கருணையில் வா, மேலும் இங்கே ஞானத்துக்கு வா, குருவை சந்திக்கணுன்ற பெருமையில் வா. இல்லைன்னா இந்த கூட உறவாடணுன்ற நேர்த்தியான விஷயத்துல வா. வைராக்கியத்தில் வராத. எப்படி வராது, வைராக்கியமாக வராது. நான் ஒரு வாரம் கூட நின்னதே இல்லை அப்படின்னா வைராக்கியம் நான் சொல்லுவேன். நான் பிரேக்காக வச்சுருக்கேன், ஒரே ஒரு வாரம் கூட நான் சத்சங்கத்தையும் மிஸ் பண்ணேன்னா நீ யார், நீ வைராக்கியம் இல்லாமல் நீ வந்ததுன்னா அது ஒரு பெருமையாகவே சொல்ல மாட்டேன், சாதாரணமாக வந்து நிற்பேன். நீ சொல்லுவேன் நான் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணது இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் சொல்ல மாட்டேன், நீ அன்பை தானே வந்து. அது என்ன பெரிய விஷயமா சொல்லுவா, அது ஒரு பெரிய விஷயமா ஆகும். ஆனால் வைராக்கிக்கு ஒவ்வொரு விஷயமும் பெரிய விஷயம். என்ன மாதிரி இல்லைன்னு அவன், நான் ஒரு சரியான ஆடு, நான் ஒரு ஒழுக்கமானவன், யார் சொல்லுவான். மறக்கவே கூடாது பார்த்துக்க.